இந்த ஸ்மைல் டிசைன் பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். நிறைய பேர் கேட்குறாங்க, பிரேசஸ் வேண்டாம் டாக்டர், ஸ்மைல் டிசைன் வந்து பிரேசஸ் இல்லாமல் பண்ணலாமா? ஏன்னா டிப்பிக்கலாக வந்து பிரேசஸ்னால் என்ன ஆகும்னா டைம் ஆகும். சம்டைம்ஸ் 1.5 வருஷம் ஆகும் ட்ரீட்மெண்ட், ஒரு சில சமயம் 1 வருஷம் ஆகும் ட்ரீட்மெண்ட். அது முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து ஸ்மைல் டிசைன் பண்ண முடியும். ஸோ எனக்கு டைம் இல்லை. சில பேர் வந்து வெளிநாடு போவாங்க உடனே, ஒரு சில பேருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க 2 மந்த்ஸில். ஸோ அது மாதிரி இருக்கும்போது எனக்கு பிரேசஸ் பண்ணிக்க நேரம் இல்லை, ஆனால் ஸ்மைல் டிசைன் பண்ண முடியுமா? என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு காமன் கொஸ்டின். அந்த கொஸ்டினை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2003 நடத்திட்டு இருக்கோம். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், அவசியம் பேர்ல்ஸ் இண்டஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். இந்த ஸ்மைல் டிசைனில் வந்து நம்ம பற்களில் வந்து நேச்சுரல் டீத் இருக்கு இல்லையா? ஸோ இந்த நேச்சுரல் டீத் வந்து எவ்வளோ தூரம் நம்ம பாதுகாக்கிறோமோ அவ்வளோ தூரம் நம்மளோட லாங் டேர்ம் ஹெல்த்துக்கு அண்ட் லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஓரல் என்விரான்மெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா? லாங் டேர்ம் ஹெல்த்துக்கும் லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டிக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சொந்த பல்லோட எனாமல், சொந்த பல்லோட ஷேப் அண்ட் சைஸ் வந்து பர்ஃபெக்டாக இருந்தது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு உண்டான ஆர்டிஃபிஷியல் ரீப்ளேஸ்மெண்ட்டை தவிர்க்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ நம்ம பிரேசஸ் இல்லாமல் ஸ்மைல் டிசைனில் மட்டும் டூத்தை கரெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, டிப்பிக்கலாக சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பற்கள் வந்து ரொம்ப கரையாக இருக்கும். ஸோ அந்த கரையை வந்து பிரேசஸ் மூலமாக சரி பண்ண முடியாது. சில பேருக்கு வந்து சென்ட்ரல் இன்சைசார், அந்த ஃப்ரண்ட் 2 பல்லு மட்டும் ரொம்ப பன்னி டீத்துன்னு சொல்லுவோம், ரொம்ப பெருசாக இருக்கும், அதை பிரேசஸ் போட்டு கரெக்ட் பண்ண முடியாது. சில பேருக்கு லேட்ரல் இன்சைசார், இந்த பெக் ஷேப் லேட்ரல்னு சொல்லுவோம், அதையும் பிரேசஸ் போட்டு கரெக்ட் பண்ண முடியாது. ஸோ சில பேருக்கு வந்து பற்கள் ஏதோ ஒரு காரணத்தினால 2-3 பற்கள் சிப்பாகி உடஞ்சிருக்கும், அந்த சிப்பாகி உடஞ்ச பற்களையும் பிரேசஸ் போட்டு கரெக்ட் பண்ண முடியாது. ஸோ பிரேசஸ் போட்டு கரெக்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ஸ் அப்படின்னா ப்ரொப்போர்ஷன் இல்லாத பற்கள், உடஞ்ச பற்கள், ரொம்ப டார்க்காக டிஸ்கலரான பற்கள், இது வந்து நம்ம பிரேசஸ் போட்டு சரி பண்ண முடியாது. டிப்பிக்கலாக இந்த மாதிரி பற்களை வந்து ஸ்மைல் டிசைன் மூலமாக பிரேசஸ் இல்லாமல் கரெக்ட் பண்ணலாம். பட் எப்போ வந்து பற்கள் நேச்சுரல் டீத் நல்லா ஹெல்த்தியாக இருக்கோ, கலர் நல்லா இருக்குது, ஷேப் நல்லா இருக்குது, சைஸ் நல்லா இருக்குது, ப்ரொப்போர்ஷன் நல்லா இருக்குன்னா, ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால கொஞ்சம் குறுக்கடாக இருக்குது, மேலும் கீழுமா இருக்குது, ஒரே வரிசையில் இல்லை, அப்போ வந்து நேச்சுரல் டீத் வந்து வரிசையில் இல்லாத போது பிரேசஸ் போட்டு கரெக்ட் பண்ணுறது இன்னும் வந்து லாங் டேர்ம் ஹெல்த்துக்கு பெனிஃபிஷியல். சில சமயம் என்ன பண்ணுவோம்னா காம்பினேஷன் பண்ணுவோம். காம்பினேஷனாக என்ன? இப்போ நான் பிரேசஸ் போடாமல் ஸ்மைல் டிசைன் பண்ணால் ஒரு பற்களை வந்து ரொம்ப குறைக்க வேண்டியிருக்கும். ஒரு பற்களுக்கு வந்து கேப் போட்டு தான் பற்களை சரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நான் பிரேசஸ் போட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணால் பற்களை ரொம்ப குறைக்க வேண்டாம், வென்னியர்ஸ் மூலமாக பற்களை கரெக்ட் பண்ணணும். ஸோ காம்பினேஷன் அப்ரோச். ஸோ காம்பினேஷன் அப்ரோச்சில் பண்ணும்போது என்ன ஆகும்னா, பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு 20 வாரத்துலேருந்து 25 வாரம் இன்விசிபிள் அலைனர்ஸ், இன்விசிலைன் போட்டுக்கிட்டாலே போகிறோம். 20 வீக்ஸ்லேயே வந்து ஃபேவரபிள் பொசிஷனுக்கு வந்துடும். அவர் சில பேருக்கு 20 வீக்ஸ் கூட தேவைப்படாது, ஒரு 12 வாரத்துலேருந்து 15 வாரம். ஸோ ரொம்ப டைம் இல்லை, ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே ஒரு ஃபேவரபிள் பொசிஷனுக்கு பல்லு வந்துடும். இந்த ஃபேவரபிள் பொசிஷனுக்கு பல்லு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்மைல் டிசைன் பண்ணி காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி மூலமாக கரெக்ட் பண்ணும்போது பற்கள் அதிகமாக குறைக்க வேண்டாம். ஸோ பற்கள், சொந்த பற்களை எவ்வளோ தூரம் பாதுகாக்க முடியுமோ அவ்வளோ தூரம் பாதுகாக்கலாம். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.